வணக்கம். இன்னைக்கு நாம முதல் உலகப் போர் பத்தின சில குறிப்புகள கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இப்போ நம்ம கையில இருக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் முதல் உலகப் போர் எப்படி ஆரம்பிச்சது, அதோட பின் விளைவுகள் என்னென்னங்கிறத பத்தி சொல்லுது. பார்க்கறதுக்கு இது ஒரு ஸ்கூல் ஹிஸ்டரி புக் மாரி இருக்கு. ஆமா. அதுல லர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், பாடம் முடியும் போது சம்மரி, அப்புறம் கேள்விகள்னு எல்லாம் இருக்கு. கரெக்ட். ஒரு முழு பாடப்புத்தகம் போலவே இருக்கு. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அடிப்படையில போர் ஏன் வந்துச்சு? எப்படி போச்சு? விளைவுகள் என்ன? ரஷ்யா புரட்சிக்கும் இதுக்கும் என்ன லிங்க்ன்னு புரிஞ்சுக்கிறது தான். ம். குறிப்பா அந்த ஆரம்பத்துல குடுத்திருக்காங்களே கற்றல் வட்டங்கள்னு, அத ஒரு கைடா வச்சுக்கிட்டு போலான்னு நெனைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. அது ஒரு நல்ல ஆரம்பம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்லயே அந்த லர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகள் எப்படி டீம் சேர்ந்தாங்க? அவங்களோட காலனி ஆதிக்கம், அதாவது ஏகாதிபத்தியம் எப்படி ஒரு காரணமா இருந்துச்சு? ம். அப்புறம் போரோட போக்கு, முடிவுகள், அந்த வெர்சாய் ஒப்பந்தம், பன்னாட்டுச் சங்கம், ரஷ்ய புரட்சின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் நோக்கமா குடுத்திருக்காங்க. ஆமா. இது இவ்ளோ பெரிய சிக்கலான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா ம். இதுல பல லேயர்ஸ் இருக்கு. உண்மைதான். சரி, அப்போ காரணங்களுக்கு வருவோம். இந்த சோர்ஸ் சொல்ற மாரி, இது திடீர்னு ஒரு நாள்ல வெடிச்ச போர் இல்ல. இல்லவே இல்ல. பல வருஷமா பொனஞ்சுகிட்டு இருந்தது. ஆமா. யூரோப்ல இருந்த பெரிய நாடுகள் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா இவங்களுக்குள்ள பயங்கர போட்டி. குறிப்பா அந்த காலனிகள பிடிக்கிறதுல. அதேதான். ஏகாதிபத்திய போட்டி. அதாவது அடுத்த நாடுகளை கண்ட்ரோல் பண்ணி தன் பவர கூட்டிக்கணுங்கிற எண்ணம். அது ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸா இருந்திருக்கு. ம். இது கூடவே ஐரோப்பா 2 பெரிய மிலிட்டரி கேம்பா பிரிஞ்சு நின்னுச்சு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, இட்டாலின்னு மைய நாடுகள். ட்ரிபிள் அலையன்ஸ். ஆமா. இன்னொரு பக்கம் பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா நேச நாடுகள். ட்ரிபிள் என்டென்ட். இந்த சோர்ஸ்ல இருக்கிற வரைபடங்கள் இத நல்லா காட்டுது. அப்போ ஒரு சின்ன ஸ்பார்க் கூட பெரிய நெருப்ப பத்த வைக்கிற மாரி ஒரு சூழல். கரெக்ட். இந்த கூட்டணிகள் அப்படிதான் வேலை செஞ்சுச்சு. இது இல்லாம அந்த ஜிங்கோயிசம்னு சொல்றாங்களே, கண்மூடித்தனமான தேசப்பற்று. ம். அதுவும் ஒரு காரணமா சொல்றாங்க இந்த ஆதாரங்கள்ல. நிச்சயமா. என் நாடுதான் பெருசுங்கிற அந்த வெறித்தனமான எண்ணம். அப்புறம் ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் கடற்படையில போட்டி. ஆமா, நேவல் ரேஸ். பால்கன் பகுதியில இருந்த பிரச்சனைகள், ஸ்லாவ் இன மக்களோட சுதந்திர போராட்டம், அதுல ரஷ்யா, ஆஸ்திரியாவோட தலையீடு, மொராக்கோ பிரச்சனைன்னு ஒண்ணு பின்னாடி ஒண்ணா அடுக்கிட்டே போகுது. இவ்வளவு இருந்தப்போ, அந்த உடனடி காரணம், அந்த ட்ரிகர் பாயிண்ட் எது? அதுதான் அந்த செராஜேவோ சம்பவம். 1914 ஜூன் மாசம் ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் பாஸ்னியாவுல செராஜேவோவுக்கு போனப்போ ஒரு செர்பிய தேசியவாதி அவரை சுட்டு கொன்னுட்டா. ஓ! இந்த சோஸ் சொல்ற மாதிரி அதுதான் வெடிமருந்து கிடங்குல விழுந்த தீப்பொறி. இதுக்கப்புறம் ஆஸ்திரியா செர்பியா மேல போர் அறிவிக்க கூட்டணிகள் காரணமா ஒவ்வொரு நாடா உள்ள இழுக்கப்பட்டு மொத்த யூரோப்பும் அப்புறம் உலகமுமே போர்ல இறங்கிடுச்சு. சங்கிலி தொடர் மாறி போயிருக்கு. சரி, போர் ஆரம்பிச்சதும் அது எப்படி இருந்துச்சு? இதுக்கு முந்தின போர்கள் மாதிரி இல்லன்னு சொல்றீங்க. இல்லவே இல்ல, முற்றிலும் வேற. இந்த சோர்ஸ்ல சொல்ற பதுங்குக்குழி போர் முறை, அதாவது ட்ரெஞ்ச் வார்ஃபேர், அதுதான் மேற்கு முனையில முக்கிய அம்சம். ட்ரின்ச் வார்ஃபேர். அது எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டம். மைல் கணக்குல குழிகளை வெட்டி அதுக்குள்ள மாச கணக்கா ஏன் வருஷ கணக்கா தங்கி சண்டை போடணும். அப்பா! சகதி, எலி, நோய், விடாத பீரங்கி தாக்குதல், அப்புறம் விஷவாயு வேற. இந்த சோர்ஸ்ல அதோட கொடூரத்தை விவரிக்கிறாங்க. ம். அத படிக்கும் போதே நமக்கு என்ன சொல்றது கஷ்டமா இருக்கு. ஆமா. ஒரு அடி நிலத்துக்காக ஆயிரக்கணக்கான உயிர்கள் போயிருக்கு. அதுவும் இல்லாம டேங்க், ஏரோப்ளேன், சப்மரீன், பாய்சன் கேஸ்னு புதுசு புதுசா ஆயுதங்கள் இந்த போர்ல தான் பெரிய அளவுல யூஸ் ஆச்சு. ஜட்லாண்ட் மாதிரி பெரிய கடற்போரும் நடந்திருக்குன்னு இருக்கு. ஆமா. கடல்லயும் பெரிய சண்டைகள் நடந்துச்சு. மேற்கு முனை இல்லாம கிழக்கு முனையில ரஷ்யாவுக்கு எதிரா ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் சண்டை போட்டாங்க. அங்க இழப்புகளும் அதிகம். டானன்பர்க், விருடன் போர்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. விருடன்ல மட்டும் பல லட்சம் பேரா? ஆமா. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வரைக்கும் இழப்பு இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, ஒரே சண்டையில. ஜெர்மனியோட ஷ்லீஃபன் திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு. வேகமா பிரான்ஸ முடிச்சிட்டு ரஷ்யா பக்கம் திரும்புறது. அதேதான். அது ஆரம்பத்திலேயே ஃபெயில் ஆயிடுச்சு. அதனாலயும் போர் ரொம்ப நாள் நீடிச்சது. சரி, அமெரிக்கா எப்படி இதுல வந்தாங்க? அவங்க நியூட்ரலா தானே இருந்தாங்க. ஆமா, ஆரம்பத்துல நியூட்ரல் தான்.
ஆனா ஜெர்மனியோட அந்த நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல்கள் குறிப்பா லூசிதானியா கப்பலை மூழ்கடிச்சது. அதுல அமெரிக்கர்களும் இறந்து போனாங்க இல்லையா? ஆமா, 100க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள். அது ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணுச்சு. இன்னொன்னு அந்த சிம்மர்மன் டெலிகிராம். ஓ அதுவா? மெக்சிகோவை அமெரிக்காவுக்கு எதிரா தூண்டிவிட ஜெர்மனி அனுப்புனதா? கரெக்ட். பிரிட்டன் அதை பிடிச்சு அமெரிக்காவுக்கு கொடுக்க அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லாம போச்சு. 1917 ஏப்ரல்ல அவங்களும் போர்ல குதிச்சிட்டாங்க. ஒரு டெலிகிராம் போரோட போக்கே மாத்திருக்கு பாருங்க. உண்மைதான். அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் நேச நாடுகளோட கை ஓங்க ஆரம்பிச்சது. ஆனா அதே சமயம் கிழக்கு முனையில ஒரு பெரிய ட்விஸ்ட். ரஷ்ய புரட்சி. ஆமா, 1917ல ரஷ்யால புரட்சி வெடிக்குது. ஜார் மன்னரோட ஆட்சி, போர்ல ஏற்பட்ட பயங்கர இழப்புகள், பசி, பட்டினின்னு எல்லாம் சேர்ந்து மக்களை புரட்சிக்கு தள்ளுச்சு. இந்த சோர்ஸ் மெட்டீரியல் அதை பத்தி தனியாவே பேசுது. ஆமா, பிப்ரவரி புரட்சியில ஜார் பதவி விலகுறார். அப்புறம் அக்டோபர் புரட்சியில லெனின் தலைமையில போல்ஷ்விக்குகள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்கள். ஆமா, லெனினோட பங்கு, அவரோட ஐடியாஸ பத்தி இந்த சோர்ஸ் விளக்குது. அவங்க ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேலையா போர்ல இருந்து வெளியே வர்றாங்க. பிரெஸ்ட் லிட்டோஸ்க் உடன்படிக்கை மூலமாவா? அதேதான். ஜெர்மனியோட அந்த உடன்படிக்கையை போட்டுக்கிட்டு 1918 மார்ச்ல ரஷ்யா போர்ல இருந்து விலகிக்குது. இது ரஷ்யாக்கு பெரிய இழப்பு தான். ஆனா லெனினுக்கு உள்நாட்டு போரை கவனிக்க வேண்டியிருந்தது. ரஷ்யா போனதால ஜெர்மனிக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்குமே. ஆமா, அவங்க படைகளை மேற்கு முனைக்கு அனுப்ப முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ள அமெரிக்க படைகள் நிறைய வந்துட்டதால ஜெர்மனியால சமாளிக்க முடியல. அப்போ கடைசியா எப்படி போர் முடிஞ்சது? 1918 கடைசியில ஜெர்மனியோட கூட்டாளிகள் ஒவ்வொன்னா சரணடைய ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனிலையும் உள்நாட்டுல பிரச்சனை பெருசாச்சு. ராணுவத்துக்கே நம்பிக்கை போயிடுச்சு. கடைசியா ஜெர்மன் அரசர் 2ஆம் கைசர் உள்ளியம் தப்பி ஓடிட நவம்பர் 11, 1918ல போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அப்பாடா, 4 வருஷ போர் முடிஞ்சது. ஆனா அதோட பாதிப்புகள் ரொம்ப மோசமா இருந்திருக்கும் போல இருக்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம். இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி கோடிக்கணக்கான வீரர்கள் இறந்தாங்க அல்லது காயமடைஞ்சாங்க. 1 கோடிக்கு மேலயா? ஆமா, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச்ல. பொதுமக்களும் லட்சக்கணக்குல செத்து போனாங்க. அது மட்டும் இல்ல, போருக்கு பின்னாடி வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சல் இருக்கே, ஆமா, அதுவும் பெரிய உயிரிழப்பு ஏற்படுத்துச்சுன்னு இருக்கு. உலக அளவுல கோடிக்கணக்கான பேர் அதுல இறந்தாங்க. போரினால் ஏற்பட்ட வறுமை, சத்து குறைபாடு எல்லாம் அதுக்கு ஒரு காரணம். பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? அத பத்தி கேட்கவே வேணாம். மொத்தமா சரிஞ்சு போச்சு. நாடுகள் கடனாளியாச்சு. விவசாயம், தொழில் எல்லாம் நாசம். பணவீக்கம் தலைவிரிச்சு ஆடுச்சு. பின்னாடி வந்த அந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்றீங்க. 4 பெரிய சாம்ராஜ்யங்கள், ஜெர்மன், ஆஸ்திரியா ஹங்கரி, ரஷ்யன், ஓட்டோமான், காலி, யூரோப்போட மேப்பே மாறிடுச்சு. செக்கஸ்லோவாக்கியா, போலந்து, யூகோஸ்லாவியா மாதிரி புது நாடுகள் உருவாச்சு. இந்த மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்த தான் பாரிஸ் அமைதி மாநாடு, அப்புறம் அந்த வெர்சாய் ஒப்பந்தம் எல்லாம் வந்துச்சா? ஆமா, 1919ல பாரிஸ்ல ஜெயிச்ச நாடுகள் கூடி பேசினாங்க. தோத்த நாடுகள் மேல, குறிப்பா ஜெர்மனி மேல என்ன நிபந்தனை போடலான்னு முடிவு பண்ணாங்க. அதுதான் வர்சாய் ஒப்பந்தம். இந்த சோர்ஸ்ல அதோட முக்கிய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன அது? 1, போருக்கு காரணம் ஜெர்மனியும் அவங்க கூட்டாளிகளும் தான்னு சொன்னாங்க. வார் கில்ட் கிளாஸ். 2வது, ஜெர்மனி பயங்கரமான தொகைய நஷ்ட ஈடா ரெப்பரேஷன்ஸ் கொடுக்கணும். எவ்வளவு இருக்கும் அது? ரொம்ப பெரிய தொகை, பல பில்லியன்ஸ். 3வது, ஜெர்மனியோட ராணுவத்தை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. ஆள்பலம், ஆயுதம், கப்பல்னு எல்லாத்துக்கும் லிமிட். 4வது, ஜெர்மனியோட சில பகுதிகளை பிழுங்கி மத்த நாடுகளுக்கு கொடுத்தாங்க. அவங்களோட காலனிகளையும் எடுத்துக்கிட்டாங்க. இது ரொம்ப கடுமையா படுதே. ஜெர்மனி இதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? ஏத்துக்கல. இது அவங்களுக்கு பெரிய அவமானமாவும் அநீதியாவும் பட்டுச்சு. இது ஒரு அமைதி ஒப்பந்தம் மாதிரி இல்ல, பழிவாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. இது பின்னாடி ஜெர்மனில ஹிட்லர் வர்றதுக்கும் 2ஆம் உலக போருக்கும் ஒரு முக்கிய விதையா அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். இதே மாநாட்டுல தானே பன்னாட்டு சங்கம், அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஆமா, எதிர்காலத்துல இது மாதிரி போர் வரக்கூடாது, பேசி தீர்த்துக்கணும்னு அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் முன்முயற்சியில ஆரம்பிச்சாங்க. இந்த சோர்ஸ்ல அதோட நோக்கம், அமைப்பு பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அது சக்சஸ் ஆகல இல்லையா? துரதிர்ஷ்டவசமா இல்ல. ஏன்னா அதை ஆரம்பிக்க காரணமா இருந்த அமெரிக்காவே அதுல சேரல. அவங்க செனட் ஒத்துக்கல. அப்படியா? ஆமா, அது இல்லாம தோத்த நாடுகளை ஆரம்பத்துல
செய்யல. எல்லா முடிவும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாதான் எடுக்க முடியும்னு ஒரு ரூல். அப்புறம் அதுக்குன்னு சொந்தமா ஆர்மி இல்ல. அதனால யாராவது அதோட பேச்ச மீறினா ஒன்னும் பண்ண முடியல. ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி எல்லாம் 1930கள்ல மத்த நாடுகளை ஆக்கிரமிப்பு செஞ்சப்போ அதெல்லாம் தடுக்க முடியல. அப்போ நல்ல எண்ணத்துல ஆரம்பிச்சாலும் நடைமுறையில சிக்கல்கள். சரி, இந்த சோர்ஸ் வெறும் தகவலா இல்லாம புரிஞ்சுக்கிறதுக்கு சில டூல்ஸும் கொடுக்குது. கடைசியில சம்மரி, கலைச்சொற்கள்லாம் இருக்கு. ஆமா, பாடச் சுருக்கம் படிச்சத வேகமா ரிவைஸ் பண்ண உதவும். கலைச்சொற்கள்ல ஏகாதிபத்தியம், ஜிங்கோயிசம், பதுங்கு குழி போர் மாதிரி வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுத்திருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் புரிஞ்சாதான் விஷயமே விளங்கும். இது இல்லாம கடைசியில எக்ஸசைஸ் கேள்விகள்னு ஒரு பெரிய செக்ஷனே இருக்கு. மல்டிபிள் சாய்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்சிங், சின்ன கேள்வி, பெரிய கேள்வின்னு. ம் உதாரணத்துக்கு, முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை நீ கேக்குறாங்க. இது படிச்சதை டெஸ்ட் பண்ணிக்க நல்லா இருக்குமே. கண்டிப்பா. படிச்சது எந்த அளவுக்கு மண்டையில ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸை ஞாபகத்துல வச்சுக்கவும் உதவும். குறிப்பா லெனின் தலைமையில் ரஷ்ய புரட்சியின் முக்கியத்துவம் பத்தி கேக்குற மாதிரி பெரிய கேள்விகள் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்கும். இது வெறும் தகவல்களை தாண்டி ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஆ, இந்த சோர்ஸ் மெட்டீரியல் வழியா நாம முதல் உலகப் போரோட காரணங்கள், முக்கியமான நிகழ்வுகள், பயங்கரமான விளைவுகள், அது கூடவே நடந்த ரஷ்ய புரட்சின்னு ஒரு பெரிய கேன்வாஸ பார்த்தோம். இந்த மாதிரி பாடப்பகுதிகள் எப்படி ஒரு விஷயத்த முழுமையா கத்துக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. முதல் உலகப் போர், வெர்சாய் ஒப்பந்தம், ரஷ்ய புரட்சின்னு 20ஆம் நூற்றாண்டோட தலையெழுத்தையே மாத்தின நிகழ்வுகளை பத்தி இந்த ஆதாரங்கள் பேசுது. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, வரலாறுங்கிறது முடிஞ்சு போன கதை இல்ல, அது இன்னிக்கும் நாளைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான். ம் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வெர்சாய் ஒப்பந்தம் அமைதிக்காகன்னு சொன்னாலும் அதுவே அடுத்த போருக்கு ஒரு காரணமா அமைஞ்சதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த சோர்ஸ்ல விவரிக்கிற மாதிரி இந்த முதல் உலக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட விதம், குறிப்பா தோற்று நாடுகள் நடத்தப்பட்ட விடம், இது எப்படி பின்னாடி பாசிசம், நாசிசம் வளர்றதுக்கும் 2ஆம் உலக போருக்கும் களம் அமைச்சு கொடுத்திருக்கலாம். இது நிஜமாவே ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.